எல்லாருமே இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி வந்திருக்கா வீட்டுக்கு, இவளை எப்படி வெளியே அனுப்புறது, இவளுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இப்படியே போயிடுச்சு. மகாவே இந்த குழந்தைய வந்து நல்லா கவனிச்சுக்கிறா. ஆனால் மகாவே கவனிச்சிக்க முடியாது இல்லையா, யாராவது மாற்றி மாற்றி கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து நீ தான் நாளைக்கு இந்த குழந்தைய கவனிச்சுக்கணும், நீ தானே வந்து அந்த குழந்தை வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு ஃபுல் டே நீ தான் கவனிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால் சித்ரா செமையாக டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி நான் கவனிச்சுக்கணுமா, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் பவுட்ரு போடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ குழந்தைக்கு இவ்வளோ வேலை செய்யணும், என்னால் முடியலையே அப்படின்னு. நீ குழந்தை பெற்றவ தானே, ஓவராக பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அப்பா பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வயசான காலத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்றாங்க. ஏன் இப்படி விட்டுறீங்க, ஸ்லோவாக விட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. இந்த நடுவில் வந்து கௌதம் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு, எப்படியாவது வந்து சூர்யாவை மாட்டி வைக்கணும் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, குழந்தைகிட்ட உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட அப்பா யாருன்னு இங்கே இருக்கிறவங்களாம் கேட்டால் நீ இவரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை காட்டுறாங்க. உன்னை வந்து இவரை தான் நான் சொல்லணுமா, ஆமாம் இவர் தான் உன்னோட அப்பா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உன்னை வந்து எல்லாருமே வந்து சரி இதுக்கப்புறமா வந்து லேட் பண்ண வேணாம், குழந்தைக்கு ஏதாவது விஷயம் தெரியுதான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து அப்படியே வந்து சொல்லி விடுறாங்க. உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கௌதம், எப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ தான் வந்து சூர்யா மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழந்தைகிட்ட கேட்குறாங்க. குழந்தை வந்து என்னோட அப்பா வந்து சூர்யா தான், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷனாக, சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க உங்களை கை காட்டுது அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாரு. அடுத்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா குழந்தைகிட்ட வந்து உண்மையை சொல்லு, உன்னோட அப்பா இவர் தான் சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து கௌதமை விடுது. உடனே கௌதமைக்கு எல்லாரும் பிடிச்சி திட்டாங்க, உனக்கு எவ்வளோ வந்து திமிரு தான் இப்படிலாம் பண்ணுவேன். சூர்யா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன்னா இப்படிலாம் பண்ணுற, என் மேலே உனக்கு அப்படி என்னடா கோவம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி எல்லாருமே திட்டி விடுறாங்க. அதை பார்த்து வந்து சித்ரா வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை அப்படி திட்டுறீங்க, அவன் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான், ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே விளையாட்டுக்காக சொன்னார், வேணும்னே தான் சூர்யாவை மாட்டி வேணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. இன்னும் மகா ரொம்ப வாய்தான் பேசுகிற, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உருவாக்க பார்க்குறியா, நீங்கள் உங்கள் பையனும் தான் பிரச்சனை உருவாக்க பார்க்குறீங்க, தேவையில்லாமல் என் வீட்டுக்காரர் சண்டைக்கு இழுக்கிறீங்க அப்படின்றாங்க. உனக்கு வாய் அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. உடனே வந்து சூர்யா வந்து தடுத்து நிறுத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, மகா சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, இவ்வளோ தூரம் வந்து அவன் பண்ணியிருக்கான், அதை பற்றி கேட்காம வந்து நேராக மகா கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. வர வர சூர்யா மகா பேச்சு மட்டும் தான் கேட்குறான். அக்கா மகா எப்படி மாற்றிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி வந்து நீ பேசுறது தான் கரெக்ட் இல்லை, நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்த பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. உடனே அக்கா என்னக்கா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும், அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. கௌதம் வந்து செமையாக டென்ஷன் ஆயிரு, என்னம்மா இது அப்படின்னு, நீ பண்ண வேலை தான்டா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை வந்து நேராக வந்து தாத்தா பாட்டி ரூமுக்கு போகிறா. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறா, வந்து நைஸாக போகிறா. நைஸாக போய் அவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா பாட்டி மகா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சூர்யா யோசிக்கிறாரு, இந்த குழந்தை வந்ததுலேருந்து வீடே இவ்வளோ கலகலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அந்த சோஷியல் ஒர்க்கர் வந்து வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாது, உங்களுக்கு என்ன டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கணும் அவ்வளோ தானே, டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துட்டோன்னே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன், டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஆனால் அது வரைக்கும் இந்த குழந்தை இங்கே தான் இருக்கும், செல்லக்குட்டின்னு இங்கேயே இருக்கியாம்மா அப்படி சொல்லி கேட்டோன்னா அங்கேயே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு குழந்தையும் சொல்கிறா. சரி இந்த வீட்டில் உங்களுக்கு யார் யார் பிடிக்கும் அப்படின்னு குழந்தை வந்து உன்னை ஏதாவது வந்து துன்புறுத்துனாங்களா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து குழந்தை பார்க்குறா, ஐயோ கண்டிப்பாக என் பேரை தான் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. சித்ரா பார்த்து அப்படியே பயப்படுறாங்க. குழந்தை வந்து அவங்கள பார்த்து சிரிக்கிறா. இதோட முடியுது.